மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி கிட்ட அம்மு கேட்ட கேள்விக்கு விஜய் கிட்ட காவேரி ஒரு நல்ல பதிலை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி அம்மு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் வர்றாங்க. விஜய் முகமே மாறிடுது. காவேரி கிட்ட அம்மு பேசுகிறத பார்த்துட்டு உடனே அம்மு இருக்கும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு விஜய் வந்து மிஸ் கொஞ்சம் வெளியில் வர முடியுமா, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. உடனே அப்பா மிஸ் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா, மிஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, மிஸ் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு அம்மு சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அம்மு மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அம்மு நீங்கள் நான் மிஸ் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ விஜய் காவேரி கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. மிஸ் காலையில் தான் நான் என்ன சொன்னேன் மிஸ், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அம்முவை பார்க்க வரக்கூடாது, நானும் உங்கள் வீட்டுக்கு அம்முவை கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லியிருந்தேன். அதை மாரி எதுக்கு இப்போ வந்தீங்க? என்ன காலையில் தான் என்னமோ அம்முவை அனுப்பி நான் ட்ராமா பண்ணேன் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னா நீங்கள் நடந்துக்கிட்டது அப்படி தாங்க, நான் இப்படி தான் பேச முடியும், போதுங்க, இனிமேல் என் பொண்ணை பார்க்குற வேலை, பேசுகிற வேலை, அவள் மனசில் ஆசையை வளர்க்குற வேலை இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க, கிளம்புங்க அப்படின்ட்டு இங்கே விஜய் கோவமாக சொன்னதும் காவேரி இருந்துட்டு காலையில் நான் உங்ககிட்ட பேசுனது தப்பு தான், நான் ஏதோ கோவத்தில் உங்ககிட்ட வார்த்தையை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் எவ்வளவு உங்கள் குழந்தை மேலே பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை யோசிக்காமல் நான் வாட்டில் உங்களை கண்டபடி பேசிட்டேன், அப்படி பேசியிருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு காவேரி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துட்டு சாரிங்க, போதும், என் குழந்த மனசை இனிமேலும் பாழாக்க வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க, நாங்களும் வேற எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம், இனிமேலும் உங்கள் பார்க்க வரமாட்டோம், ஸ்கூலுக்கும் அம்மு அங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, அம்மாவை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுகுறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு இல்லை நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் யார் விருப்பப்படுறீங்களோ அவங்கள கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருங்க, என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இல்லை இன்னைக்கு அம்மு கிளாஸுக்கு வராததே என்னால் ஏற்றுக்கவே முடியல, அப்படி இருக்கும்போது அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் எங்கேயாவது போயிட்டீங்களா, அம்மாவை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது ப்ளீஸ் சார், நான் பேசுனது எதுவுமே மனசில் வச்சுக்காதீங்க, இங்கேயே இருங்க அப்படின்ட்டு காவேரி அழுகுறாங்க. சாரி மிஸ் கிளம்புறீங்களா அப்படின்ட்டு விஜய் திட்டி விட்டுறாங்க. உடனே காவேரியும் கிளம்பி போயிடுறாங்க அழுதுகிட்டேவும். இங்கே அம்மா இருந்துக்கிட்டு விஜய் கிட்ட அப்பா மிஸ் எங்கப்பா அப்படின்ட்டு கேட்குறாங்க. மிஸ் அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் என்கிட்ட சொல்லாமலே மிஸ் கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லுது. உடனே விஜய் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மிஸ் போனாங்க அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மா இருந்துக்கிட்டு அப்பா நான் மிஸ் கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது பற்றி பேசினேன், மிஸ் அவங்கக்கிட்ட சரி சொல்லிட்டாங்களாப்பா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு அம்மா கேட்குறாங்க. உடனே விஜய் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்னப்பா ஒன்றும் சொல்லலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உங்கள் மிஸ் என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு விஜய் சொன்னதும் உடனே அம்மா இருந்துக்கிட்டு சரிப்பா நான் இன்னொரு மிஸ் கிட்ட பேசுகிறேன், மிஸ் மறந்துட்டாங்க போலுக்க அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. விஜய்க்கு அழுக தான் வருது அம்மு பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு. உடனே தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருக்கவே வேண்டாம், நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாம், ஏன்னா காவேரி மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்ட்டு தாத்தா கேட்குறாங்க. இல்லை தாத்தா இத்தனை வருஷமாக நான் எப்படி அம்முவை வளர்த்தேனோ அதே மாதிரியே நான் இருந்துட்டு போகிறேன், ப்ளீஸ் தாத்தா என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. உடனேவும் தாத்தாவுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, காவேரி கிட்ட பேசினாலும் பிரோஜனம் இல்லாத மாதிரி தான் இருக்குதுன்ட்டு தாத்தாவுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால் வருத்தப்பட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிவின் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. காவேரி வீட்டுக்கு வரல, எங்கே போனான்னு தெரியல, அங்கே ஏதாவது வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. உடனே விஜய் வந்துட்டு நிவின் காவேரி இங்கே தான் வந்தா, நான் கோவமாக திட்டி அனுப்பிட்டேன், வீட்டுக்கு வந்திருப்பாளே இப்போ அப்படின்ட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உடனே அப்படியா விஜய் எப்போ கிளம்புனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும் சரி விஜய் நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க நிவின். இங்கே காவேரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டேவும். வீட்டுக்கு வந்ததும் சாரதா இருந்துக்கிட்டு காவேரி பார்த்துட்டு ஏன்டி இப்படி இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி அழுகுறாங்க. நான் கோவப்பட்டு விஜயை தப்பாக பேசியிருக்கவே கூடாதுமா, விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு என்னை திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுகுறாங்க. உடனே சாரதா அதான் கோவத்தில் வார்த்தையை விடக்கூடாதுன்னு உனக்கு படித்து சொல்கிறேன், என்னமோ காலையில் அப்படி பேசிட்டு போனேன், அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட போய் அவர் குழந்தைய வச்சு ட்ராமா பண்ணுறாரு அப்படிலாம் பேசியிருக்க, என்ன வார்த்தைடி நீ பேசுகிற, அவர் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே விஜய் காவேரி இருந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அம்முவை கூப்பிட்டுட்டு அவர் எங்கேயும் போகிறாரா, இனிமேல் என்னால் அம்முவை பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு காவேரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனேவும் இங்கே சாரதா அம்முவை கூப்பிட்டு வேற எங்கேயும் போகிறாங்களா, என்னடி சொல்கிறேன் அப்படின்ட்டு கேட்கும்போது அப்படி தான் அவர் சொன்னார், நாளைக்கு காலையில் கிளம்புறாங்க போலுக்க, இனிமேல் ஸ்கூலுக்கும் அம்மா வரமாட்டான், என்னால் அம்மாவை பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு காவேரி ஓன அழுகுறாங்க. இன்னைக்கு கங்கா இருந்துட்டு அழாதடி அழாத, நீ விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொன்னால் அவங்க எப்படி ஊரை விட்டு போவாங்க,
நீ சம்மதம் சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு கங்கா சொல்கிறாங்க. உடனே காவேரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு இருந்துட்டு விஜய் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு, அவரை கல்யாணம் பண்ணால் உன் வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் காவேரி. அந்த குழந்தைய பிரிய முடியாமல் நீ எவ்வளோ கஷ்டப்படுற, அவரை கல்யாணம் பண்ணால் அந்த குழந்தை உங்ககிட்டயே இருக்கும், நீ அம்மாவா அதை பார்த்துக்கலாம். அம்மான்னு சொல்லி அந்த குழந்தை மனசில் வேற ஏற்கனவே நீ ஆசையை வளர்த்துட்ட. அப்படி இருக்கும்போது ஊரை விட்டு போனால் அந்த குழந்தை என்ன நிலமையில இருக்குன்னு தெரியாது, பாவம் உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. உடனே காவேரி யோசிச்சுட்டே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யமுனாவும் அக்கா ஒரு நல்ல முடிவாக எடுக்கா, காலையில் அவங்க ஊருக்கு கிளம்புறதா சொல்கிறாங்களே அதுக்கு முன்னாடி நீ ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்க்கா அப்படின்ட்டு யமுனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நர்மதா இருந்துட்டு அக்கா அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோக்கா, அம்மு நம்ம கூட இருந்துக்குவாக்கா அப்படின்ட்டு நர்மதாவும் சொல்கிறாங்க. சாரதா இவ பிடிவாதக்காரிடி, இவ எப்படி முடிவெடுப்பா, அந்த குழந்தை மேலே அவள் பாசம் வச்சுருந்தானா அது உண்மையாக இருந்தா கண்டிப்பாக அவள் விஜய் கல்யாணம் பண்ணணும். அப்படி உண்மையாக அவள் பாசம் இல்லைன்னா அவள் கல்யாணம் பண்ண மாட்டாடி, அவள் நடிக்கிறாடி. அப்படி உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா அவன் நல்ல முடிவு தாண்டி எடுப்பான் அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. காவி இருந்துட்டு யார் நடிக்கிறாமா, நான் உண்மையாகவே அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேம்மா, எனக்கு இருக்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு காவேரி வருத்தப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ரூமில் போய் அழுதுகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருது, தூங்கி எந்திக்கிறாங்க. எந்திக்கும்போது இப்போ கிளம்பி ஊருக்கு போயிருப்பாங்களா அம்மு, அம்மு என்கிட்ட மறுபடியும் வரமாட்டாளா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனேவும் சாரதா இப்போ கூட ஒன்றும் இல்லை, அவங்க கிளம்பியிருக்க மாட்டாங்க, அந்த தம்பி இப்போ தான் ஊரை விட்டு போகிறேன்னு எனக்கு கால் பண்ணிச்சு, நீங்கள் இப்போ போனேன்னு நினச்சிக்கோ, அவங்கள போக விடாமல் பண்ணிடலாம், உன்னுடைய முடிவு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னதும் காவேரி இருந்துக்கிட்டு நான் அம்முக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனேவும் நிவின் இவளை கூட்டி போங்க நிவின், அங்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நிவின் காவேரியை கூப்பிட்டு நேராக விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இப்போ தான் அவங்க எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியுமா அப்படின்ட்டு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிவின் பார்த்து காவேரி அழுகுறாங்க. அழாத காவேரி, நான் விஜய்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. நிவின் இருந்துட்டு உடனே என்ன நிவின் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு விஜய் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க விஜய் அப்படின்ட்டு நிவின் கேட்டதும் இங்கே பக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கேன், இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனேவும் காவேரி மனசு மாறிட்டா, உங்ககிட்ட பேசணும் சொல்கிறா அப்படின்ட்டு நிவின் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு நிஜமாவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவள் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்லிட்டா அப்படின்ட்டு நிவின் சொன்னதும் சரி இப்போவே நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாங்களே வரோம் அப்படின்ட்டு நிவின் சொன்னதும் அவங்க பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு இடத்த. அந்த இடத்துக்கு நிவினும் காவேரியும் போகிறாங்க. காவேரி விஜய் வண்டி விட்டு இறங்குனதும் என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்ட்டு காவேரி விஜயை கட்டிப்பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மாவையும் தூக்கி முத்தம் கொடுத்து நீ சொன்னல, நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு எனக்கு சம்மதம், நான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அழுகுறாங்க. உடனேவும் விஜய் இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிவினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவங்களுக்கு அம்மா கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.